சசிகலா, ஓபிஎஸ்ஐ அவர் எப்படி சாதாரணமாக கட்டம் கட்டி தூக்கினாரோ, அதைவிட மிக சாதாரணமாக கட்டம் கட்டி எடப்பாடி அவர்களையும் தூக்கி விடுவார்கள் அதிமுகவினர் என்பதை சொல்கிறார்கள். இதனால் தான் இந்த முறை பாஜக முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்களை கையில் எடுத்திருக்கிறது. அதிமுகவின் முழு அரசியல் அரிச்சுவடியும் பிரித்து மேய்ந்த டெல்லி மேலிடம் எடப்பாடி அவர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவரை தலையாட்டி பொம்மையாக பயன்படுத்த துவங்கி இருக்கிறது. அதாவது வரக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அதிமுகவை விட பாஜக அதீத முனைப்பு காட்டுகிறது. குறிப்பாக அதே வேளையில் தனது தலைமையில், அதாவது பாஜகவின் தலைமையில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதிலும் இப்போது தீவிரமாக பாஜக செயல்பட்டு வருகிறது. இதே விஷயத்தை தான் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்களும் அந்த கருத்தை தான் வலியுறுத்தி வந்தார். ஆனால் அப்போதெல்லாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை புறக்கணித்து வந்தார். அதற்கெல்லாம் காரணம், தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக என்ற கேடயம் அவசியம் என்பதுதான் அதற்கான காரணம். குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர்களை அதிமுகவின் அணியில் இணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் மேலிட கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நெருங்கட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று போக்கு காட்டி வருகிறார். இப்படிதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் என்ற எடப்பாடியின் கணக்கு புஷானது. குறிப்பாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவின் ஓரணியில் இணைய வேண்டும் என்ற பாஜகவினுடைய கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் எடப்பாடி அவர்கள் நழுவிக்கொண்டே வருகிறார். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால்